கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்க்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க. யூனிட் 4ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்ன்ற ஒரு டாபிக் இருக்கு. இந்த யூனிட் 4 ரிலேட்டடா நம்ம ஆல்ரெடி ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதோட கண்டினியூஷனா ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராஜஸ் கிளாஸஸ். நான் உங்கள் சரவணன். ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் பாசிங் சைட் டிஸ்டன்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் எந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஹைவேல போயிட்டே இருக்கோம். ஹைவேல அந்த டிசைன் ஸ்பீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்பீடு வந்து என்னன்னா கொடுத்துருப்பாங்க. 100 km/h, 120 km/h, இது போல வந்து என்ன டிசைன் ஸ்பீடை வந்து என்னன்னா கொடுத்துருப்பாங்க. பட் அந்த ரோட்ல அந்த லேன்ல நம்ம மட்டும்தான் போறோம்னு கிடையாது. எல்லா வெஹிக்கிளும், எல்லா தரப்பட்ட வெஹிக்கிளும் மிக்ஸ் ஆகி தான் போகும். அதுதான் மிக்சட் டிராஃபிக் கண்டிஷன் சொல்லுவோம், ஆர் ஹெட்ரோஜினியஸ் டிராஃபிக்னு சொல்லுவோம். அப்ப மெதுவா போகக்கூடிய வெஹிக்கிளும் அதே லேன்ல தான் போகும், வேகமா போகக்கூடிய வெஹிக்கிளும் அதே லேன்ல தான் போகும். சரி, எக்ஸாம்பிளா பெரிய பெரிய கார் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு போகக்கூடிய பெரிய ட்ரக்கை வந்து என்னன்னா இமேஜின் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து என்னன்னா சரக்கை ஏத்திட்டு போற லாரி இமேஜின் பண்ணுங்க. இது எல்லாமே ரொம்ப ஸ்லோவா போகும். நம்மளுடைய கார் வந்து என்னன்னா ரொம்ப ஸ்பீடா போகும். இப்ப அந்த ஸ்லோவா போகக்கூடிய வெஹிக்கிளை நம்ம என்ன பண்ணணும், ஓவர்டேக் பண்ணணும். ஆனா நம்ம இந்த ஓவர்டேக் பண்றோம் இல்லைங்களா, ஓவர்டேக் பண்ணும் பொழுது வேற எந்த வெஹிக்கிளோடையும் ஹிட் ஆகக்கூடாது, அதாவது கான்ஃபிளிக்ட் உருவாகக்கூடாது. ஓகேங்களா? அப்ப இந்த ஓவர்டேக்கிங்ன்ற இந்த ப்ராசஸை எந்த ஒரு கான்ஃபிளிக்டும் இல்லாம நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய விசிபிள் டிஸ்டன்ஸ் தான் என்ன, ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அப்ப ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் எங்க யூஸ் ஆகும், ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்றதுக்கு எந்த ஒரு கான்ஃபிளிக்டும் இல்லாம, வித்தவுட் எனி கான்ஃபிளிக்ட்னா என்ன, மோதுறது. ஓகேங்களா? ஒன்னும் வந்து என்ன மீட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம போகக்கூடிய வெஹிக்கிள் வேற எந்த வெஹிக்கிளோட ஹிட் ஆகக்கூடாது. எந்த ஒரு கான்ஃபிளிக்டும் இல்லாம இந்த ஓவர்டேக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து என்ன, எனக்கு தேவைப்படக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? அப்ப ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்றதுக்கு வித்தவுட் அந்த ப்ராசஸ்ல எந்த ஒரு கான்ஃபிளிக்டும் இல்லாம நான் ஓவர்டேக் பண்ணி முடிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுக்கு ஒரு சின்ன டயக்ராம் பார்ப்போம். அந்த டயக்ராம் பார்த்த உடனே நமக்கு வந்து என்னன்னா புரிய ஆரம்பிக்கும். இப்போ இதுதான் வந்து என்னன்னா என்னுடைய ரோடு. ஓகே, இதுதான் வந்து என்ன என்னுடைய ரோடு சர்ஃபேஸ். இப்போ இந்த ரோட்ல என்னுடைய கார் வந்து என்னன்னா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த ரோட் 2 லைனா டிவைட் பண்றேன். 2 லைனா என்ன, 2 பாதை இருக்கு. ஓகேங்களா? 2 லைனா டிவைட் பண்றேன். அட் த சேம் டைம் 2-வே டிராஃபிக்கா நான் அசியூம் பண்ணிக்கிறேன். 2-வே டிராஃபிக்னா என்ன, இந்த ஒரு லேன் இந்த டைரக்ஷன்ஸ்ல போகிறதுக்கும் ஆப்போசிட் லேன் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல வரதுக்கும் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், 2-வே டிராஃபிக் சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு டைரக்ஷன் அண்ட் இன்னொரு டைரக்ஷன். ஓகேங்களா? இப்போ எனக்கான கார் வந்து என்னன்னா இங்க போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? காருக்கு முன்னாடி ஒரு ஹெவி லோடோட ட்ரக் வந்து என்னன்னா மூவ் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த ட்ரக் வந்து என்னன்னா ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கார் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ட்ரக்கை ஓவர்டேக் பண்ணி போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஓவர்டேக் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளோட அதே ஸ்பீடோட நான் வந்து என்ன பண்ணணும், ஸ்லோவா போகணும். ஓகேங்களா? ஸோ அந்த லாரி போயிட்டே இருக்கு, அந்த லாரியோட ஸ்பீட்லயே வந்து என்ன பண்ணணும், நான் போகணும். ஓகேங்களா? அந்த லாரி ரொம்ப ஸ்லோவா போகுதுன்னா நம்மளும் என்ன பண்ணணும், ரொம்ப ஸ்லோவா போய்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு டைம் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், டிசிஷன் எடுத்து என்ன பண்ணணும், ஓவர்டேக் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப கொஞ்ச தூரம் என்னுடைய கார் இந்த லாரியோடவே பின்னாடி டிராவல் பண்ணுது. தென் ஒரு பர்டிகுலர் டைம்ல ஓவர்டேக் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகேங்களா? இது லேன்னா நான் அடுத்த லேனுக்கு வந்து
தென் நான் ஓவர்டேக் பண்ணக்கூடிய அந்த டைம்லையும் இந்த லாரி என்ன ஆகுது, ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே தான் இருக்கு. இந்த லாரி ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே தான் இருக்கு. இதை மறக்கக்கூடாது. ஓகேங்களா, ஓவர்டேக் பண்ணி அகைன் என்னுடைய பழைய லேனுக்கு வரேன், அகைன் என்னுடைய பழைய ஓல்டு லேனுக்கு வரேன். ஓகேங்களா, இங்க பார்க்கும் பொழுது லேனுக்கான சைஸ் எல்லாம் பெருசா போட்டிருக்கேன், பட் அப்படி இருக்காது. ஓகேங்களா, ஒரு வெஹிக்கல் தாராளமா போற அளவு தான் வந்து லேன் சுருங்கி இருக்கும், பட் நம்மளுடைய விசிபிலிட்டிக்காக பெருசா போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளுடைய ஸ்பீடுக்கு ஸ்லோவா நான் வரேன். ஏதோ ஒரு டைம்ல நான் வந்து என்ன பண்றேன், டிசிஷன் எடுத்து ஓவர்டேக் பண்ணேன், மறுபடியும் என்னுடைய பழைய லேனுக்கு வரேன். ஓகேங்களா, இந்த லேனுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு அகைன் என்னுடைய பழைய லேனுக்கு வரேன். இப்போ பாருங்க, இது 2 லேன் 2 வே டிராஃபிக். அப்படின்னா என்ன, இந்த லேன்லயும் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல வெஹிக்கிள் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. இப்போ பாருங்க, இன்னொரு வெஹிக்கிளை நான் டிரா பண்றேன், இன்னொரு வெஹிக்கிளை நான் வரைகிறேன். ஓகேங்களா, நான் ஓவர்டேக் பண்ணக்கூடிய அந்த டைம்ல, அந்த டைம் டியூரேஷன்ஸ்ல ஆப்போசிட் லைன்லயும் வரக்கூடிய வெஹிக்கிள்கான டிஸ்டன்ஸை நான் கால்குலேட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, அப்ப நான் இங்க இருந்து ஓவர்டேக் பண்றேன்னா அதே நேரத்தில் ஆப்போசிட் வெஹிக்கிள் என்ன ஆகுது, இந்த லைன்ல வந்துட்டே இருக்கு, இந்த வெஹிக்கிளுக்கான டிஸ்டன்ஸையும் நான் எடுக்கணும். ஓகேங்களா, அப்ப இந்த கிராஃபிக்கல்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ்ன்றது இந்த D1, தென் இங்க பெரிய ப்ராசஸ் நடக்குது இல்லையா, இந்த ப்ராசஸ்க்கான D2, தென் இந்த ப்ராசஸ் நடக்கும் பொழுதே ஆப்போசிட் லைன்ல வரக்கூடிய வெஹிக்கிளுக்கான டிஸ்டன்ஸ் D3. ஓகேங்களா, D1, D2, D3 இது மூணுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ். எப்படி D1 கண்டுபிடிக்கணும், D2 கண்டுபிடிக்கணும், D3 கண்டுபிடிக்கணும்ன்றத நம்ம இப்போ வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, இன்னொன்று சொல்லலாம். இந்த D1ன்ற டிஸ்டன்ஸ் என்னன்னா, இதுக்கான ஒரு ஃபார்முலாவை நான் சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். D1ன்ற டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி ஆஃப் ஸ்லோ மூவிங் வெஹிக்கல் VS, வெலாசிட்டி ஆஃப் ஸ்லோ மூவிங் வெஹிக்கல் VS இன்டு ரியாக்ஷன் டைம் ஸ்மால் t, ரியாக்ஷன் டைம் ஸ்மால் t. IRC ரியாக்ஷன் டைமா, IRC இந்த ரியாக்ஷன் டைமா 2 செகண்ட்னு சஜஸ்ட் பண்றாங்க. நம்ம ஏற்கனவே ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸை பத்தி நம்ம பார்த்துருப்போம். ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்ல 2.5 செகண்ட்னு IRC சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பட் இங்க என்ன 2 செகண்ட்ஸ்னு சஜஸ்ட் பண்றாங்க. ஓகே, இந்த 2 செகண்டுக்கு நம்மளுடைய கார் அந்த ட்ரக்குக்கான ஸ்லோ அந்த ஸ்பீடுலயே வந்து போகுது இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் தான் D1 சொல்றோம். அப்ப நம்ம பார்க்கணும், ஏன் ரொம்ப மைனூட்டா சின்ன டிஸ்டன்ஸ் தான் D1 இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து என்னன்னா கேள்வி வரணும் இல்லைங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ரக்கை கார் ரொம்ப ஸ்லோவா ஃபாலோ பண்ணிட்டே வருது. ஓகேங்களா, ரொம்ப தூரம் ஃபாலோ பண்ணிட்டு தான் வருது. ஓகேங்களா, ஏதோ ஒரு டைம்ல நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். ஓகேங்களா, ஓகே இப்பதான் கரெக்டான டைம், நம்ம கண்டிப்பா ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறோம் இல்லையா, அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த டைம் தான் வந்து என்ன, அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம திங்க் பண்றோம் இல்லைங்களா, அந்த டைம் டியூரேஷன்ஸ்ல கிராஸ் ஆயிருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்க கூடாது. ஏன் எடுத்துக்க கூடாது, ரொம்ப தூரம் நம்ம ஸ்லோவா ஃபாலோ பண்ணிட்டே வரோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு எந்த ஒரு நேரத்துலயும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை, ஓவர்டேக் பண்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. ஆப்போசிட் லைன்ல நிறைய வெஹிக்கிள் வந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம்ல மட்டும் வந்து என்ன, ஓகே ஆப்போசிட் லைன்ல எந்த ஒரு வெஹிக்கிளும் வரல, நம்ம இந்த நேரத்துல தான் ஓவர்டேக் பண்ணணும்னு நம்மளுடைய மூளை நமக்கு வந்து என்ன பண்ணுது, இது கொடுக்குது. ஓகேங்களா, கட்டளை இடுது. ஓகேங்களா, அந்த சின்ன டிஸ்டன்ஸ் தான் இந்த D1. ஓகேங்களா, இப்போ நல்லா புரியும் பாருங்க. அப்ப ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளுடைய வெலாசிட்டி இன்டு இந்த T. ஓகேங்களா, இப்போ அடுத்தது பாருங்க D2. இந்த D2வை எப்படி கால்குலேட் பண்ணலாம், நியூட்டனுடைய லா வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். ut பிளஸ் ஆஃப் AT ஸ்கொயர். ஓகேங்களா, இதுல Tன்றது என்னன்னா ஓவர்டேக்கிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஓவர்டேக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆகக்கூடிய டியூரேஷன் தான் என்ன, டியூரேஷன் தான் இந்த கேபிட்டல் T. ஓகேங்களா, அடுத்ததா பாருங்க ஏன்றது என்ன, ஆக்சலரேஷன். பின்னாடி வரக்கூடிய கார் தான் ஸ்லோவா தான் வருது. இப்போ நான் என்ன பண்றேன், டிசிஷன் எடுத்தாச்சு, டிசிஷன் எடுத்தது நான் என்ன பண்றேன், ஆக்சலரேட்டரை நல்லா அழுத்துறேன், தென் வேகமா ஓவர்டேக் பண்றேன். அந்த ஆக்சலரேஷனுக்கான வேல்யூ தான் A, ஆக்சலரேஷனுக்கான வேல்யூ தான் A. ஓகேங்களா, இப்போ
இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். uன்றது என்ன? ஸ்டார்டிங் வெலாசிட்டி. காருக்கான ஸ்டார்டிங் வெலாசிட்டி. காருக்கான ஸ்டார்டிங் வெலாசிட்டி என்ன? முன்னாடி போகக்கூடிய ட்ரக்குடைய ஸ்லோ மூவிங் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அந்த வெலாசிட்டியோட தான் நம்ம கார் வருது. ஓகேங்களா? அப்ப அதை தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்? ஸ்டார்டிங் வெலாசிட்டியை நம்ம எடுத்துக்கணும். அப்ப வெலாசிட்டி ஆஃப் ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் இன்டு ஓவர்டேக்கிங் டைம் பிளஸ் ஆஃப் ஏ ஓவர்டேக்கிங் டைம் ஸ்கொயர். இதுதான் வந்து என்ன? d2 சொல்லலாம். ஓகேங்களா? d2 இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். d2 இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். இங்க பாருங்க, இங்க இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பேஸ்ன்றது கிளியர் ஸ்பேஸ். நம்ம ஓவர்டேக்கிங் பண்ணும் பொழுது நமக்கும் லாரிக்கும் இடையில சம் கிளியர் டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஹிட் ஆகக்கூடாது. அதுதான் வந்து என்ன? கிளியர் ஸ்பேஸ். ஓவர்டேக் பண்ணி முடிக்கக்கூடிய தருவாயில கூட நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நகரணும். ஓகேங்களா? இது இந்த ஸ்பேஸ் எஸ். ஓகேங்களா? அப்ப எஸ் எஸ். தென் இங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் பீன்னு சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் பீன்னு சொல்றேன். புரியுதுங்களா? அப்ப d2ன்ற டிஸ்டன்ஸ் எஸ் பிளஸ் பி பிளஸ் எஸ், இது மூணுத்தையும் சேர்த்தா உருவாகக்கூடியதுதான். ஓகேங்களா? எஸ் பிளஸ் பி பிளஸ் எஸ். இதுல பீன்றது என்ன தெரியுங்களா? பீன்ற டிஸ்டன்ஸ் என்னன்னா, இங்க பாருங்க, ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் லாரி போகுது இல்லையா, இந்த ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் ஓவர்டேக்கிங் பண்ணக்கூடிய அந்த டைம்ல, ஓகேங்களா, கேபிட்டல் டி ஓவர்டேக்கிங் அந்த ப்ராசஸ் நடக்கக்கூடிய அந்த டைம்ல கடந்த டிஸ்டன்ஸ் நகர்ந்து போச்சு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் தான் பி. தட் மீன்ஸ் வெலாசிட்டி ஆஃப் ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் இன்டு டைம் டேக்கன் ஃபார் ஓவர்டேக்கிங். ஓகேங்களா? vs இன்டு டி. இப்போ புரியுதுங்களா? அப்ப எனக்கு d2க்கான ஃபார்முலா எப்படி வேரி ஆகும்னா, d2க்கான ஃபார்முலா எப்படி வேரி ஆகும்? ஒன்ஸ் அகைன், d2 which is equal to velocity of slow moving vehicle into time plus s plus s ன்னு மாறும். s ன்றது என்ன? ரெண்டு வெஹிக்கிளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேசிங், காருக்கும் லாரிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேசிங். ஓகேங்களா? அப்ப vs into t into s plus s. vs ன்றது என்ன? b க்கு சமானம். இத b ன்னு சொல்லுவோம். plus s plus s. இது போல மாறி இருக்கு. ஓகேங்களா? ரெண்டு sமே ஈக்குவல் நான் எடுத்துக்கிட்டேன்னா நான் என்ன சொல்லலாம்? vs t plus 2s ன்னு நான் சொல்லலாம். vs t plus 2s ன்னு சொல்லலாம். அப்ப d2க்கு ரெண்டு ஈக்குவேஷனை என்னால ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? இது என்ன? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது என்ன? ரெண்டாவது வேல்யூ. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்றேன். எதுக்காக கம்பேர் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஓவர்டேக் பண்ணக்கூடிய அந்த கால அளவு கேபிட்டல் டி இருக்கு இல்லையா, அந்த கேபிட்டல் டீக்கான வேல்யூ எனக்கு வந்து என்னன்னா கிடைக்கும். ஈஸியா வந்து என்ன எனக்கு கிடைக்கும். சம்டைம் டைரக்டா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணியே நம்ம d2 கண்டுபிடிக்கிறது போல இருக்கும். இல்லனா நம்ம இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி d2 கண்டுபிடிக்கிறது போல இருக்கும். இந்த ஈக்குவேஷன்ஸ்ல டி இருக்கு இல்லையா, கேபிட்டல் டி, அந்த கேபிட்டல் டி இது வந்து என்னன்னா தெரியாம போகலாம். அந்த கேபிட்டல் டீயை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்றோம்? ஈக்குவேட் பண்றோம். அப்ப ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாங்களா? அப்ப d2 which is nothing but velocity of slow moving vehicle into overtaking time plus of acceleration into time square. இத எதோட ஈக்குவேட் பண்ணனும்? velocity of slow moving vehicle into time. இதுதான் வந்து என்ன? b ன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஞாபகம் இருக்குங்களா? plus ரெண்டு sம் ஈக்குவல் நான் எடுத்துக்கிட்டனால 2s. இப்போ இங்க பாருங்க, இதுல எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? vs into time period, vs into time period. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் இருக்கிறத மட்டும் நம்ம எழுதலாம். time square which is nothing but equal to 2s divided by a into 2. ஓகேங்களா? that means 4s by a. 4s by a. ஓகேங்களா? அப்ப இதுல இருந்து t வேணும்னா என்ன பண்ணலாம்? t which is equal to root of 4s by a. root of 4s by a. அப்ப எனக்கு d2 வேணும் அப்படின்னா s plus s plus velocity of slow moving vehicle into capital T. capital T கான வேல்யூ இங்க எனக்கு தெரியும். capital T கான வேல்யூ இங்க எனக்கு தெரியும். s கான வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றதுன்னு ஒரு டவுட் வரும். ஓகேங்களா? s கான வேல்யூக்கு டைரக்டா ஒரு ஃபார்முலா இருக்கு. s ன்ற வேல்யூ எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு நான் வந்து என்னன்னா சொல்ல விரும்புறேன். நான் ஓவர்டேக் பண்ணும் பொழுது எனக்கும் முன்னாடி போகக்கூடிய லாரிக்கும் இடையில ஒரு கிளியர் ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஸ்பேஸ் தான் s. ரெண்டு s
ஏன் இன்னொரு எஸ் இருக்கு? எஸ், ஓவர்டேக் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ் இருக்கணும், ஓவர்டேக் பண்ணி முடிக்கக்கூடிய அந்த தருவாயிலையும் அந்த ஸ்பேஸ் வந்து என்னன்னா இருக்கணும். இப்போ ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த வெஹிக்கல் பிளஸ் 0.7 ஆஃப் ஸ்லோ மூவிங் வெஹிக்கல். ஓகேங்களா? இதுதான் எஸ்ஸுக்கான ஃபார்முலா. இதுதான் வந்து என்ன எஸ்ஸுக்கான ஃபார்முலா. எல்ன்றது என்னன்னா ஆவரேஜ் லென்த் ஆஃப் த வெஹிக்கல். அதை 6 மீட்டர்னு சொல்லிட்டு ஐஆர்சி வந்து என்னன்னா சஜஸ்ட் பண்றாங்க. பிஎஸ்னா என்னன்னா ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளுக்கான வெலாசிட்டி. சே எக்ஸாம்பிள் அந்த லாரியோட வெலாசிட்டி தான் பிஎஸ். ஓகேங்களா? 0.7ன்றது என்னன்னா ஐடியல் ரியாக்ஷன் டைம். வாட் இஸ் மீன் பை ஐடியல் ரியாக்ஷன் டைம்? ஏன் இந்த ஐடியல் ரியாக்ஷன் டைமை நம்ம எடுத்துக்கிறோம்? எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ரொம்ப தூரம் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து என்ன பண்ணுறேன், லாரியை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஏதோ ஒரு டைமில் நான் என்ன பண்ணுறேன், அந்த 2 செகண்டில் நான் தீர்மானிக்கிறேன், எஸ் ஆப்போசிட் லேனில் வண்டி வரல, நம்ம இப்போ அந்த லேனுக்கு மாறி ஓவர்டேக் பண்ணி போகலான்னு நான் என்ன பண்ணுறேன், தீர்மானிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ அந்த 2 செகண்டில் தீர்மானிச்சு நான் வண்டி என்ன பண்ணுறேன், ஓவர்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவேன், ஹைலி கான்சியஸாக இருப்பேன். ஓகேங்களா? ஆப்போசிட் லைன்ல ரொம்ப தூரத்துல ஒரு வண்டி வருது. அந்த வண்டி தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், இங்க இருக்கக்கூடிய இந்த வெஹிக்கல். ஓகேங்களா? இந்த வெஹிக்கலுக்கு பேர் சீன் வைப்போம். ஓகேங்களா? அப்ப சீன்ற வெஹிக்கல் வருது. ஓகேங்களா? ஹைலி கான்சியஸோட நான் வந்து என்ன பண்ணணும், இப்ப டிசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா? சம்டைம் நான் வந்து தப்பா கணிச்சிருக்கலாம், இந்த வெஹிக்கல் கொஞ்சம் ஸ்லோவா தான் வருது, நம்ம ஓவர்டேக் பண்ணி போகலாம் அப்படின்னு தப்பா கணிக்கலாம். ஆனா அந்த டைம்ல இவன் சடனாக ஸ்பீடாக வரலாம். ஓகேங்களா? அப்போ சடனாக ஸ்பீடாக வரும்பொழுது நான் அவனோட ஆக்சிடென்ட் பண்ணிடக்கூடாது. அவன் பார்த்த ஒன்றா தானே இருக்கு, ஆக்சிடென்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? அதனால தான் இந்த ஸ்பேஸை வந்து என்னென்னா கொடுக்குறாங்க. இந்த ஸ்பேஸை கால்குலேட் பண்ணும்பொழுது 0.7 போடுறதுக்கான ரீசன் அதுதான். 0.7 இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் த ஸ்லோ மூவிங் வெஹிக்கல் போடுறதுக்கான ரீசன் என்ன, சடனாக எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்காம நான் அந்த நேரத்தில் கூட, இந்த ப்ராசஸில் கூட நான் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டார்டிங்கில் கூட நான் பிரேக் போட்டு என்னுடைய ஆப்ரேஷனை நான் வந்து என்ன பண்ணிடலாம், ஃபெயிலியர் பண்ணிக்கலாம். மறுபடியும் என்னுடைய லேனுக்கே வந்து அகைன் வேற ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த அளவு தேவைப்படாது, பட் இருந்தாலும் சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்பேஸ்ன்றது மறைமுகமாக எதை சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு நேரத்துலையுமே நான் மறுபடியும் வந்து என்ன பண்ணலாம், என்னுடைய பழைய லேனுக்கு நான் போயிடலாம். ஓகேங்களா? அது வந்து என்னன்னா ரொம்ப மைக்ரோ செகண்ட், 0.7 அந்த செகண்ட்லேயே வந்து நான் என்ன பண்ணணும், ஐடியல் கேஸில் வந்து என்னன்னா நான் திங்க் பண்ணணும், ஒன்று நான் என்னுடைய பழைய லேனுக்கே மறுபடியும் போயிடணும். ஓகேங்களா? இப்படி ஆகும்போது நான் திங்க் பண்ணிடணும், வேண்டாம் அவன் வேகமாக வரான் அப்படின்னு நான் திங்க் பண்ணணும். இல்லைன்னா வந்து என்ன பண்ணணும், ஓவர்டேக் பண்ணி போக வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் அந்த 0.7 நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்க, எஸ்ஸுக்கான வேல்யூ எனக்கு தெரியுது. ஓகேங்களா? 2 எஸ்ஸுமே ஈக்குவல்னு நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா 2s நான் போடுவேன். அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்லோ மூவிங் வெஹிக்கல், லாரிக்கான வெலாசிட்டி வந்து என்னென்ன கொடுத்துருப்பாங்க. அண்ட் டைம் வந்து என்ன, ஓவர்டேக்கிங் பண்ணக்கூடிய அந்த கேபிட்டல் டீயை வந்து என்னென்னா இந்த ஃபார்முலா மூலியமாக கண்டுபிடிக்கலாம். அப்போ இது மூலியமா டிடியை கண்டுபிடிக்கலாம். D2வை இந்த ஃபார்முலா மூலியமாகவும் கண்டுபிடிக்கலாம், அகைன் இந்த ஃபார்முலா மூலியமாகவும் கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின்ல கிவன் டேட்டாவை பொறுத்து இது வந்து என்ன வேரி ஆகும். இப்போ D3 எப்படி கால்குலேட் பண்ணலாம், D3ன்றது என்ன, ஆப்போசிட் லேன்ல வெஹிக்கல் சின்னு ஒன்று ஃபாலோ பண்ணி வருதுன்னு சொல்றேன் இல்லைங்களா, அந்த வெஹிக்கல் சிக்கான வெலாசிட்டி விசின்னு சொல்றேன். ஓகேங்களா? அது ஒரு வெலாசிட்டியோட வருது. நான் ஓவர்டேக் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகுதுல்ல, கேபிட்டல் டி. அந்த டைம்ல ஆப்போசிட் லேன்ல வெஹிக்கல் சி கடந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து என்ன, D3. தட் மீன்ஸ் அப்ப டைம் பீரியடால நான் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாங்களா. அப்ப D3 எனக்கு கிடைக்குது. அப்ப மொத்த ஓஎஸ்டியுமே, மொத்த ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸுமே என்ன, D1 பிளஸ் D2 பிளஸ் D3ன்னு எனக்கு முடிவாகுது. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்ல வந்து என்னன்னா இன்னொரு விதமாக கொடுப்பாங்க. எஸ் 2 லேன் இருக்கு, பட் ஒன் வே டிராஃபிக். ஒன்-வே என்ன, பக்கத்து லேன்லயுமே இந்த டைரக்ஷன்ஸ்ல மட்டும் தான் டிராஃபிக் அலௌட். ஓகேங்களா? அப்போ 2 லேன் ஒன்-வே டிராஃபிக்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல அந்த சீன்ற வெஹிக்கல் வராது. அப்ப D3யை நம்ம கால்குலேட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்ப 2 லேன் ஒன்-வே டிராஃபிக்கு ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ்ன்ற வேல்யூ D1 பிளஸ் D2 ஓட முடியும். D1 பிளஸ் D2 ஓட கம்ப்ளீட் ஆகும். D3 போடணுன்ற அவசியம் இல்லை. இதுல இன்னும் சில டேட்டாஸ் எல்லாமே வந்து என்னன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது போல இருக்கும். வெலாசிட்டி ஆஃப் ஸ்லோ மூவிங் வெஹிக்கல் சொல்றேன் இல்லைங்களா, இந்த ஸ்லோ மூவிங் வெஹிக்கலுக்கான வெலாசிட்டி நான் எப்படி கால்குலேட் பண்றது, இந்த VS தான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம்.
ஈவன் D1 கால்குலேட் பண்ணுறதுக்கும் விஎஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். D2லையுமே வந்து நம்ம விஎஸ் தான் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? D3ல மட்டும் விசி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த வெலாசிட்டி ஆஃப் ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளை எப்படி நம்ம வந்து என்னென்னா கால்குலேட் பண்ணலாம்? கொஸ்டினில் ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளுக்கான வெலாசிட்டி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கலனா டிசைன் ஸ்பீடு இருக்கு இல்லையா, டிசைன் ஸ்பீட், இந்த டிசைன் ஸ்பீட்ல இருந்து 16 கிலோமீட்டர் பர் ஹவரை நம்ம மைனஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? டிசைன் ஸ்பீடுன்றது என்னன்னா அந்த ரோட்ல இந்த ஸ்பீட்ல தான் போகணும்னு சொல்றது தான் டிசைன் ஸ்பீட். ஓகேங்களா? சே எக்ஸாம்பிள் 100 கிலோமீட்டர் பர் ஹவர், டிசைன் ஸ்பீடா 100 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ ஸ்லோ மூவிங் வெஹிக்கல் 84 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அண்ட் தென் ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கல் சொல்லிட்டே வரலாம். என்னுடைய காருக்கான வெலாசிட்டி எப்படி சொல்லலாம்? ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கல், ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கலுக்கான வெலாசிட்டின்றது டிசைன் ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்கும். டிசைன் ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கலுக்கான வெலாசிட்டின்றது டிசைன் ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்கும். தென் ஆப்போசிட் லேனில் ஒரு வெஹிக்கல் வருது இல்லையா, விசி, அதுக்கான வெலாசிட்டி எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம்? அதுவுமே டிசைன் ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவுமே டிசைன் ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறத ப்ரொசீஜர் வந்து என்னென்னா நம்ம பார்த்தாச்சு. சில நேரங்களில் ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸை நம்மளால் கொடுக்க முடியாமல் போகலாம். ஓகேங்களா? அந்த லென்த்து முழுக்கவே என்னால் ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுக்கவே முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் நான் என்ன பண்ணலாம்னா இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஜோனை வந்து என்னென்னா நாம் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஹைவே ரொம்ப லென்த்தாக போகுது, இதில் பர்டிகுலர் ஜோனை வந்து நான் என்ன பண்ணலாம், ஓவர்டேக் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணலாம், தனியாக வடிவமைச்சு கொடுக்கலாம். இந்த ஜோனுக்கு பேர் தான் ஓவர்டேக்கிங் சைட் ஜோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஜோனுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்கும். எஸ், நீங்கள் ஓவர்டேக் பண்ணலாம், நான் ரொம்ப நேரம் இந்த ட்ரக்கோட ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டே இருப்பேன். ஓகேங்களா? இந்த சிம்பிளை பார்த்தோன்னா என்ன பண்ணலாம், ஈஸியாக ஓவர்டேக் பண்ணி போகலாம். ஓகேங்களா? இந்த லென்த்து வந்து என்னவா இருக்குன்னா 3 டைம்ஸ் ஆஃப் த OST. என்னவா? 3 டைம்ஸ் ஆஃப் த OST. இது வந்து என்னன்னா மினிமம் லென்த். இது வந்து என்ன, மினிமம் லென்த். ஓகேங்களா? டிசைரபிள் லென்த்னு சொல்லுவோம். ஓகேங்களா? விரும்ப தகுந்த லென்த் வந்து என்ன, 5 டைம்ஸ் ஆஃப் த OST. 5 டைம்ஸ் ஆஃப் த OST. ஓகேங்களா? அப்போ 5 டைம்ஸ் ஆஃப் த OSTன்றது என்ன, கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கக்கூடியது, டிசைரபிள். பட் மினிமம் என்ன, 3 டைம்ஸ் ஆஃப் த OST. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் லென்த்தில் மட்டும் எனக்கான ரோடுக்கான அகலம் ரொம்ப பெருசாக இருக்கும். நான் ரொம்ப நேரமாக அந்த ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளை ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன். சைன் போர்டு பார்த்த உடனே இந்த ஜோன் எனக்கு ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நல்ல ஜோன்னு நான் டிசைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறேன். இது எது போல் சுச்சுவேஷனில் நடக்கும், என்னால் ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸை இந்த ரோட்டில் எப்போவுமே கொடுக்கவே முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இதுக்குன்னு தனி ஜோனை வந்து நான் ஒதுக்கி நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? இதுக்குன்னு தனி ஜோனை ஒதுக்கி கொடுத்துருவேன். சில நேரங்களில் ஓவர்டேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கும், பட் என்னால் அந்த முழு டிஸ்டன்ஸை கொடுக்க முடியல, OST முழுசாக கொடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் வரும். அப்போ அது போல் சுச்சுவேஷனில் இந்த ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ்ன்றது இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். வாட் இஸ் மீன் பை இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ்? ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸோடைய ட்வைஸ் தான் வந்து என்ன, இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது எங்கே கொடுக்க முடியுது, ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ். அந்த டிசைரபிள் லென்த் வந்து என்னால் கொடுக்க முடியல, அந்த டிசைரபிள் சைட் டிஸ்டன்ஸ் என்னால் கொடுக்க முடியலனா IST கொடுங்க. ஓகேங்களா? சில நேரங்களில் ஓவர்டேக்கிங்கையும் சுத்தமாகவே கொடுக்க முடியல, அந்த லென்த் முழுக்க கொடுக்கவே முடியலன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு ஜோனை வந்து என்னன்னா ஒதுக்கி கொடுக்கணும், ஜோனை ஒதுக்கி கொடுக்கணும். ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் என்னால் கொடுக்க முடியலன்னா என்ன பார்த்தோம், ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னா அங்கே கோ ஸ்லோன்ற ஒரு போர்டு வந்து என்ன பண்ணியிருப்போம், வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து என்னென்னா ரீகால் பண்ணணும். இது தவிர்த்து இதில் வந்து வேற ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்கான்னு கேட்டால், கர்வ்லாம் வருது இல்லைங்களா, இந்த கர்வு வரும்பொழுது ஓவர்டேக்கிங்ன்ற ப்ராசஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அப்போ ஓவர்டேக்கிங்ன்ற ப்ராசஸ் எங்கே வந்து என்னன்னா தடை செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா கர்வில் நம்ம வந்து என்னென்னா சொல்லணும். ஓகேங்களா? இந்த ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. சபார்டினேட் லெவலுக்கு இதில் கொஸ்டின் ஏரியான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் டைம் இருக்கு இல்லையா, 2 செகண்ட் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஸ்லோவாக வரும் இல்லையா, அந்த 2 செகண்டை வந்து என்னென்னு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஓவர்டேக் பண்ணக்கூடிய அந்த டைம் பீரியட் இருக்குல்ல,
அந்த டி அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த 3 டைம்ஸ் ஆஃப் த ஓஎஸ்டி 5 டைம்ஸ் ஆஃப் த ஓஎஸ்டின்னு இருக்கு இல்லையா, இந்த லென்த்தை வந்து என்னன்னா பார்த்து வச்சுக்கோங்க போதும். ஓஎஸ்டி என்னால் கொடுக்க முடியல, அந்த டிசைரபிள் லென்த் கொடுக்க முடியலன்னா ஐஎஸ்டி கொடுக்கலாம். ஓகேங்களா, ஐஎஸ்டி கொடுக்கலாம். இதை வந்து என்னன்னா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ ஏற்கனவே ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம், இப்போ ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸும் இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது போல் நிறைய கேசஸ்லாம் வந்து என்னென்னா அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.